ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்க சித்தேரி கிராமத்தை சேர்ந்தவர் 24 வயசான விக்னேஷ். இவர் 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கங்காட்டு கோட்டை பகுதியில் இருக்க தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. டெய்லியும் வேலைக்கு போகும்போது அதே ஊரை சேர்ந்த யாமினி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை விட 4 வயசு சின்ன பொண்ணு தான் யாமினி. அவங்களும் விக்னேஷோட காதலை ஏற்றுக்கிட்டு 2 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டில் காதலை பற்றி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 சைட்லேயுமே பலமாக எதிர்ப்பு தான் வந்திருக்கு. ஆனாலும் விக்னேஷும் யாமினியும் அவங்களோட காதலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஸோ அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா யாமினியோட அப்பா அம்மா இருக்கக்கூடிய வீடு இருக்க ஏரியாவிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து 2 பேருமா அந்த வீட்டில் அவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. பெற்றவங்க சம்மதிக்காட்டியும் விக்னேஷ் தன்னை நம்பி வந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யாமினியை வேலைக்கு அனுப்பாமல் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. இந்த 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப் குழந்தை இல்லை அப்படிங்கிற குறையை தவிர நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போகிறப்ப தான் சரியா செப்டம்பர் 4, 2023 அன்னைக்கு எப்பவும் போல் நைட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வர்றதா சொல்லிட்டு போன விக்னேஷ் திரும்பி வரவே இல்லை. யாமினியும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போயிருப்பாரு. ஏன்னா சில டைம் விக்னேஷ் நைட் டைமில் வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஸோட மது குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் கூட வீட்டுக்கு வருவார். ஸோ இதனால் அவங்க அவர் வராததை பற்றி பெருசாக எதையுமே கண்டுக்கல. நைட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது சித்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாந்தோப்பில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆணோட சடலம் கிடக்கு அப்படின்னு. இந்த தகவலை கேட்ட அரக்கோணம் தாலுகா போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் இறந்த நபர் விக்னேஷ் அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயம் யாமினிக்கும் சொல்கிறாங்க. நைட்டு போனவர் காலையில் வந்துடுவார் அப்படின்னு நினச்ச ஒரு மனைவிக்கு இதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதே போல தான் யாமினிக்கும் விக்னேஷோட உடம்பை பார்த்து கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த கிரைம் ஸ்பாட்டில் இன்னொரு நபரும் இருக்காரு. அவர் விக்னேஷோட சித்தி பையனான சதீஷ். இவருக்கு 22 வயசு தான் ஆகுது. இவர் இங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவரோட அம்மா அப்பா எல்லாருமே ஆந்திராவில் தான் இருக்காங்க. அதனால இங்கே இருக்க விக்னேஷ் ஃபேமிலியோட ரொம்பவே க்ளோஸாகவும் இருந்திருக்காரு. இது ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் இந்த கொலை பற்றி எல்லார்கிட்டையும் எப்பவும் போல் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விக்னேஷோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும்போது அவங்களோட பதில் எல்லாமே போலீஸ்க்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்க கத்தி கதற ஆரம்பித்ததை பார்க்கும்போது போலீஸ்க்கு இந்த பொண்ணு ஏதோ ஓவராக ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறமா போலீஸ் ஊரில் இருக்கக்கூடியவங்க விக்னேஷோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லார்கிட்டையும் ரகசியமாக விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. அதாவது சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய செப்டம்பர் 4ஆம் தேதி நைட் அன்னைக்கு விக்னேஷ் கூட சதீஷையும் பார்த்ததா ஊரில் இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் வீட்டுக்கு சதீஷ் அப்படிங்கிற இந்த பையன் அடிக்கடி போய் வர்றது ஏதோ தப்பாக இருக்கணும் ஊரில் இருக்க ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நைட்டு சம்பவம் நடக்கும்போது சதீஷ் அப்படிங்கிறவன் விக்னேஷ் கூட இருந்தனால கண்டிப்பாக இந்த கொலையில் அவனுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதாகவும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த சதீஷ் அப்படிங்கிற பர்சனை நம்ம பிடிச்சி விசாரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு நினச்ச போலீஸ் அந்த சதீஷை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் போலீஸே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வருது. ஆந்திராவை சேர்ந்த சதீஷ் வேலை தேடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தன்னோட பெரியம்மா ஊரில் அவங்க மூலமாக வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சி சித்தேரி கிராமத்தில் வீடு எடுத்து தங்கி வேலைக்கும் போயிருக்காரு. அப்போது விக்னேஷ் கூட ரொம்பவே க்ளோஸும் ஆயிருக்காரு.
விக்னேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, சதீஷ் தன்னோட தம்பி தானே அப்படின்னு நினச்சி அடிக்கடி அவரோட வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடும் கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் விக்னேஷ் கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்திருக்காரு. ஆனால் போக போக அவர் மதுவுக்கும் போதைப்பொருள் பயன்படுத்துறதுக்கும் அடிமையாகியிருக்காரு. டெய்லியுமே நைட்டு போதையில் தான் வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த யாமினிக்கு இவரோட வாழ்கிறதே பிடிக்காம தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் சதீஷ் அப்படிங்கிற இந்த பையன் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கையும் அவங்களுக்கு இந்த சதீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இதை கவனித்த சதீஷும் யாமினி தனக்கு அண்ணி அப்படின்னு கூட நினைக்காம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அடிக்கடி விக்னேஷ் வேலைக்கு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு ரெகுலராக வரவும் ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட காதல் கணவரை மறந்த யாமினியும் சதீஷ் கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட கணவர் இல்லாத நேரமாக பார்த்து சதீஷ் கூட பாலியல் ரீதியான உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத விக்னேஷ், தம்பி தானே வீட்டுக்கு வர்றான், இங்கே அவனுக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக இருந்திருக்காரு. இதை சதீஷ் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த சதீஷ் அப்படிங்கிற பையன் அடிக்கடி வீட்டுக்கு விக்னேஷ் இல்லாமல் வந்துட்டு போகிறத பார்த்துட்டு விக்னேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் என்னோட தம்பி, ஸோ அதனால அவன் இங்கே யாருமே இல்லைன்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு வருவான், ஸோ இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே சமாளிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் யாமினி நைட் டைமில் கூட சதீஷ் கூட உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவே சதீஷ் ஈவினிங் டைமில் விக்னேஷ் கூட போய் நல்லா குடிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஃபுல்லாக போதையில் இருக்க விக்னேஷ் தூங்கினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் காலையில் விக்னேஷ் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் நைட் டைமில் விக்னேஷ் போதையில் இருக்கும்போதும் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் யாமினி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தன்னோட கணவர் நான் சதீஷ் கூட இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு நினச்ச யாமினி இந்த விஷயத்த சதீஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. யாமினி சொன்ன விஷயத்தை கேட்ட சதீஷ்க்கும் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ என்னதான் அண்ணனுக்கு தெரியாமல் நம்ம இதை மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு சமயத்தில் தெரிய வந்துருச்சு அப்படின்னா நம்ம யாமினி கூட ஒன்றா இருக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதுக்கான சொல்யூஷனை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாமினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்கி உயிரோடு இருந்தால் நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருக்க முடியாது, ஸோ அதனால் அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு யாமினி சொன்னதை கேட்ட சதீஷ்க்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் யாமினி மேலே இருந்த காம ஆசையால் அண்ணனை கொலை பண்ண ஒத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக எப்போ எப்படி கொலை பண்ணுறது அப்படின்ற பிளானை போடுறாங்க. இவங்களோட பிளான் படி செப்டம்பர் 5ஆம் தேதி விக்னேஷோட பர்த்டே. ஸோ செப்டம்பர் 4ஆம் தேதி நைட்டு சதீஷ் விக்னேஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்போது தன்னோட அண்ணன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு உனக்கு பர்த்டே, ஸோ இன்றைக்கே நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி தம்பியோட ட்ரீட்டு, ஸோ நீ கண்டிப்பாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷை தன்னோட பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. வீட்டிலேருந்து ஒன்றா பைக்கில் கிளம்புன 2 பேரும் பாருக்கு போயிட்டு மது வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு பக்கமாக குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து 2 பேரும் சேர்ந்து குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சதீஷ் விக்னேஷை நல்லாவே குடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட அண்ணனான விக்னேஷ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பர்த்டேக்கு தம்பி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்பெஷல் கிஃப்டை பார்த்தா நீ ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருவ, ஸோ அதனால உன்னோட கண்ணை நான் கருப்பு துணியால் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த ஒரு கருப்பு கலர் துணியை எடுத்து அவரோட கண்ணை கட்டி விடுறாரு. இந்த சமயத்தில் தன்னோட தம்பி தனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டை தரப்போகிறான் அப்படின்னு நினச்ச விக்னேஷ் ஆசையாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, தன்னோட தம்பி தன்னை கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் தன்னோட வண்டியில் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து விக்னேஷோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை எதிர்பார்க்காத விக்னேஷ் சம்பவ இடத்துலையே துடிச்சு இறந்தும் போகிறாரு. விக்னேஷ் இறந்ததை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா சதீஷ் அந்த இடத்துலேருந்து உடனே தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தன்னோட காதலியான அன்னிக்கு கால் பண்ணி அண்ணனோட கதை க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட யாமினிக்கு
அப்பா, இனிமே விக்னேஷோட கதை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதுதான் சதீஷ் போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, கணவரை கொலை பண்ண பிளான் போட்ட யாமினி கொலை பண்ணுறதுக்கான கத்தியையும் சதீஷ் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு இப்படியும் பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. போலீஸோட விசாரணையில் சதீஷ் தன்னோட அண்ணனான விக்னேஷை கொலை பண்ணதை ஒத்துக்கிறாரு. ஸோ யாருக்காக கொலை பண்ணாரு, யார் இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற உண்மையுமே அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா யாமினியையும் அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் தனித்தனியாக சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கணவரை கொன்னுட்டா உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச 2 பேரும் இப்போ தனித்தனியாக சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸில் ஒரு நல்ல விஷயம், இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறக்காதது தான். சப்போஸ் குழந்தை பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கும். இந்த சம்பவத்தில் தன்னோட மனைவியாகட்டும் தம்பியாகட்டும் தனக்கு உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பினது தான் விக்னேஷ் செஞ்ச பெரிய தப்பு. யாராக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி சம்பவங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். மோஸ்ட்லி இது போல் காம ஆசையால் குடும்பத்தை பற்றி நினைக்காம போலியான ஒரு சந்தோஷத்தை நம்புகிற எல்லாருமே ஒன்று ஜெயிலுக்கு போகிறாங்க, இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை விட்டே போயிடுறாங்க. ஒருத்தர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா லீகலாக அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சட்டத்தில் எவ்வளவோ இடம் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல, அந்த விஷயங்களையும் பயன்படுத்துறதில்ல. ஸோ இதை எல்லாத்தையுமே பயன்படுத்தாத வரைக்கும் இது போல் குற்றங்கள் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு ரியல் க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.